அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டூ மை சேனல். வாங்க இன்றைக்கான காணொளியில ஒரு புதிய அப்டேட்டோட சந்திக்க போறோம். எத பத்தி அப்டின்னா, அ வரக்கூடிய 29ஆம் தேதி 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய யுஜிசி நெட் தேர்வுக்கான அட்மிட் கார்டு என்று சொல்லக்கூடிய அ ஹால் டிக்கெட் அதாவது பார்த்தீங்கன்னா, நுழைவுச்சீட்டு சமீபத்தில ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பாக யுஜிசி நெட் சைட்லருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத எப்படி நம்ம டவுன்லோட் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். காணொளிய பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யுஜிசி நெட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஆல் அப்படின்ற ஐகானையும், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஐகான தொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனுக்குடன் வரும். மறக்காம வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்சிட்டி நம்ம பார்க்குறப்பயே செக் பண்ணோம். அதே மாதிரி தான் யுஜிசி நெட் அப்படின்னு நம்ம அடிச்சோம்னாவே போதும். கூகுள்ல போயி, அதுல யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்னு வரும். அதுல இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, யுஜிசி நெட் 2025க்கான அட்மிட் கார்டு விட்டுருக்காங்க. இதுல 25ஆம் தேதி அதாவது இன்றிலிருந்தே தேர்வு தொடங்கி விட்டது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்ல வர மாரி இந்த தமிழ் பாடத்துக்கான அந்த அட்மிட் கார்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட் வந்து ஒரு நாள்ல வர மாரி இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிலீஸ் பண்ணத எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். ஆ இப்ப பாருங்க கிளிக் ஹேர் டூ அட்மிட் கார்ட் அப்படின்னு இருக்கும். அங்க நம்ம அத கிளிக் பண்ணணும். அதுல அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அதே மாதிரி அந்த கேப்ச்சா இது 3த்தையும் நம்ம அங்க உள்ளீடா குடுத்தோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா நுழைவுச்சீட்ட பதிவிறக்கம் செஞ்சிரலாம். அத எப்படி நம்ம எடுக்குறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பதிவு எண்ண மறந்துருவோம். அப்ப அந்த பதிவு எண்ண மறக்காம இருக்கணும் அப்படின்னா, உங்க மெயிலுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மின்னஞ்சலுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டிருக்கும் யுஜிசி நெட் சைட்ல இருந்து. அந்த இடத்துல போய் நம்ம தேடுபொறி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்ச் இடத்துல போய் பார்த்தோம்னா, யுஜிசி நெட் அப்படின்னு அடிச்சோம்னா, நம்மளுடைய பேரோட மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு அப்ளிகேஷன் நம்பர குடுத்திருப்பாங்க. அந்த நம்பர நம்ம என்ன பண்ணலாம், அங்கருந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து காப்பி பண்ண அப்ளிகேஷன் நம்பர மறக்காம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னாடி காமிச்ச ஒரு இடத்துல என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம அப்ளிகேஷன் நம்பர மென்ஷன் பண்ணி, டேட் ஆஃப் பர்த்த மென்ஷன் பண்ணி, கேப்ச்சாவ நம்ம போட்டோம் அப்படின்னா, ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆயிரும். அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகி வரும்போது, நம்மளுடைய கான்டாக்ட்டோடைய நேம், அதுக்கப்புறமா ஜெண்டர், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹால் டிக்கெட்டோட ரோல் நம்பரு, அப்ளிகேஷன் நம்பரு, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து இது எல்லாமே அங்க ஷோ ஆகும். அதே மாரி கூடவே சைட்ல வந்து கேண்டிடேட்டோட ஃபோட்டோ, அவங்களுடைய சிக்னேச்சர், அவங்களுக்கு உரிய ஒரு பார்கோட் இது எல்லாமே வியூ ஆகும். அதே மாதிரி அந்த எதுக்காக நம்ம இந்த தேர்வ அப்ளை பண்ணோம்? அ மட்டும் என்னது அசிஸ்டன்ட் புரொஃபசர் மட்டுமா? அதுல நெட்டு அதாவது அசிஸ்டன்ட் புரொஃபசர் அப்படின்றது நெட்டு, இல்ல அப்படியே கூடவே ஜேஆர்எஃப்பா, இல்ல பிஹெச்டி ஒன்லியா அது வரும். நம்மளுடைய பாடம், அதே மாரி தேர்வு நடக்கக்கூடிய தேர்வு, தேர்வுக்கான அந்த தேதி, அதே மாரி ஷிஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, முதல் ஷிஃப்ட்டா, 2வது ஷிஃப்ட்டா, முதல் ஷிஃப்ட்டுக்கான நேரம், 2வது ஷிஃப்ட்டுக்கான நேரத்தையும் அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கூடவே வந்து எக்ஸாம் சிட்டி அதாவது நம்ம எந்த காலேஜ்ல எழுதப் போறோம் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கூடவே அந்த கல்லூரிக்கான முழு முகவரியும் குடுத்திருப்பாங்க. இது எல்லாம் தாங்க இந்த ஹால் டிக்கெட்ல இடம்பெறும். நம்ம தேர்வுக்கு போறப்போ மறக்காம என்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, நம்மளுடைய ஃபோட்டோவோ வந்து நம்ம அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ வச்சிருப்போம். சேம் ஃபோட்டோ இருந்தா ரொம்ப பெஸ்ட்டு. இல்ல அப்படின்னா, அந்த ஃபோட்டோ இல்ல அப்படின்றப்போ, ரீசென்ட்டா எடுத்த 2 ஃபோட்டோவ கூடவே எடுத்துட்டு போகணும். அதே மாரி நம்மளுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க குடுத்த அட்ரஸ் அதாவது இந்த ஹால் டிக்கெட்ல வரக்கூடிய அட்ரஸ் மாதிரி சேமா மேட்ச் ஆகுற மாரி நம்ம ஒரு ப்ரூஃப் குடுத்துருப்போம். அந்த ப்ரூஃப வச்சு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. நம்ம பான் கார்டு குடுத்துருந்தோம்னா, பான் கார்டு எடுத்துட்டு போங்க. ஆதார் கார்டு குடுத்திருந்தோம்னா, ஆதார் கார்டு எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. கூடவே இன்னொரு ப்ரூஃபையும் கூடுதலா கையில வச்சிருக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு நெனைக்கிறேன். ஏன் அப்டின்னா, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சூழல்ல அ அது வேண்டாம், இது குடுங்க அப்டின்னு கேட்கிறப்போ, நம்மகிட்ட கூடுதலா இன்னொன்னு இருந்தா நல்லது. கூடவே ஒரு பென்னையும் எடுத்துட்டு போயிரலாம். சில இடங்கள்ல பென்னையும் அவங்களே குடுப்பாங்க. இப்டிதாங்க ஹால் டிக்கெட்ட நம்ம என்ன பண்ணணும், இந்த சைட்டுக்குள்ள போயி டவுன்லோட் பண்ணணும். இந்த காணொளி வந்து உண்மையிலேயே உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். நன்றி.